Hi there, guys. Welcome back. This is Deepak Kumar, co-founder of TraderChoice. ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ பார்த்தலாம். எப்படி இருக்குது மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான். என்னன்னா ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் வந்துட்டு இருக்கு. இது ஏன் கீழே வருது? மெயின் ரீசன் நம்ம பார்த்துருப்போம். டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா எஃப்ஐஎஸ்லாம் கொஞ்சம் வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் டேட்டா கூட பார்த்தீங்கன்னா நேற்று டேட்டாவில் வந்து எஃப்ஐஎஸ் ஓவரால் செல் மற்றும் 3500 கோடி நெட் வேல்யூ வந்து 3500 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஏஎஸ் வந்து பையிங்கும் பண்ணியிருக்காங்க. டபுளாக வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் என்னதான் டிஏஎஸ் பை பண்ணாலும் எஃப்ஐஎஸ் மார்க்கெட் எவ்வளோ வராங்களோ அந்த அளவுக்கு க்ரோத் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இந்த விஷயம் என்னன்னா இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் 50%னா அப்படியே என்ன ஆகுதுன்னா விலை வந்து ஏறுது. முன்னாடி $100 கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்க, டெக்ஸ்டைல் வாங்குறாங்கன்னா இப்போ $150 ஆகுது. அப்போ என்ன ஆகுது? காம்படிஷன் அதிகமாகுது. இந்த இடத்துல சைனாவோ யாரோ வந்துட்டு இது $150 கொடுத்து இந்தியா ப்ராடக்ட்டை வாங்காதீங்க, நான் $125 தரேன், $100 தரேன்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் எங்கே போவாங்க? கண்டிப்பாக சைனாக்கு தான் போவாங்க. அப்போ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா ஒன்று இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், அவங்க விலையை கம்மி பண்ணி அந்த $100க்கு அவங்க மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு அடி வாங்கும், அவங்களுக்கு மேஜர் லாஸ் அடி வாங்கும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் கீழே வந்துச்சு. இதை தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். என்னன்னா இதனால தான் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட வந்துட்டு ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி 2.0வும் சரி, இந்த டாக்ஸும் சரி, இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் ஒரு பெரிய வீடியோ தேவைப்படும். ஏன்னா இதனால் இந்த டாக்ஸ் இப்போது டேரிஃப் போட்டிருக்கிறதுனால சில இது செக்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இதில் பெனிஃபிஷியல் ஆவாங்க. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறதுனால சில செக்டார்ஸ் வந்து பெனிஃபிஷியல் ஆவாங்க. இன்கேஸ் அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் எந்தெந்த செக்டார்ஸ் நல்லாயிருக்கு, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து எதில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும், இந்த விஷயங்கள் வரதுனால நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இன்கேஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேஜராக இந்த ரீசன்னால தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. சரி, ஓகே. இதை வந்து இது பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஜிஎஸ்டியில் ₹1 கம்மி பண்ணால் மக்களோட கன்சியூமிங் பவர் வந்து 2.5 மடங்கு அதிகமாகுதான். என்னன்னா ஒரே ₹1 கம்மி பண்ணால் மக்கள் வந்து 2.5 மடங்கு அதிகமாக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ஜிஎஸ்டி ஒரு நல்ல விஷயம். இன்னொரு க்ரோத் வரதுக்கான நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஐடி ஃபீல்டு இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. இதெல்லாமே தான் மேஜராக நம்ம பார்க்கறதுக்கான விஷயம். என்னென்னா மார்க்கெட்டுக்கு வந்து கீழே வரதுக்கான ரீசன்ஸ் இது எல்லாமே தான். சரி, இந்த இடத்துல பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். மேஜராக எப்போதுமே நம்ம வந்து எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் மக்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறது. அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் காமிக்கிறது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் காமிக்கிறது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் காமிக்கிறோம் இந்த விஷயம். இப்போ நம்ம சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது கரண்ட் லெவலில் எங்கே இருக்குன்னா 24,350 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். மார்க்கெட் அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த டாப்ஸ் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டாப்பில் அதே மாதிரி இந்த இடத்துலலாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 23,800 ஒரு மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்க்கணும். அதுக்கடுத்தது பார்க்கும்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,181 அந்த 200 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதனால் சப்போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 3 லெவல்ஸ் இருக்குது. 24,350 இப்போ இருக்க சப்போர்ட், கரண்ட் லெவல் சப்போர்ட்டு. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 23,800. அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 23,200. இதுதான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது கரண்ட் ப்ரீவியஸ் ஆகி மார்க்கெட் கொடுத்துச்சுல, அதான் உங்களுக்கு ஓவரால் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,000 அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சின்ன இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 25,200. அது மேஜராக பார்க்க வேண்டாம். ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,600 இந்த ரேஞ்சில் வரும். அதையும் முடிச்சதுன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் போயிடும். அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ஈஸியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஒரு டபுள் என்னென்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நிறைய ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இந்த ஜிஎஸ்டி வந்தால் மார்க்கெட் கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அப் ட்ரெண்ட் தான். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான். ஒரு கரெக்ஷன் வருதுன்னா இந்த கரெக்ஷன்
கரெக்ஷன் நம்ம எப்போதுமே சொல்கிறது, நம்ம ப்ரீவியஸ் லெவல்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கரெக்ஷனையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னத்துக்கு நம்ம ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டராக இருந்திருப்போம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே இதை தான் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு ஒரு வாட்டி கரெக்ஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் கோல்டு வீடியோவில் நம்ம சொல்கிறது இதுதான். மார்க்கெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்ஷன் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டராக இருக்கும். இன்னும் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தாலும் பயப்படனா இன்வெஸ்டிங் நம்ம பண்ணவே முடியாது. அதனால் மார்க்கெட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த அப்ஸ் என்னது, கரெக்ஷன்னா எது, கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், பயம் கம்மியாகிடும். இந்த அன்ஸ்டேபிள் மூவ்மெண்ட்னால தான் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஒன்றும் வரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டி. நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம ரெகுலராக எப்போவுமே இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ஆஃபர் கொடுத்து தான் பழக்கம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுல் கோர்ஸ் அது எதாவதுனா ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அட்வான்ஸ் ட்ரேடிங் 3 கோர்ஸுமே சேர்த்து கிட்டத்தட்ட 58,000 வரும். அது எல்லாமே இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக 50% ஆஃபரில் வந்து ஸோ 29,500க்கு வந்து வி ஆர் கிவிங் இட் ஆஸ் அன் ஆஃபர். ஸோ ஒன்லி இந்த ஆஃபர் ஃபஸ்ட்டு 100 பீப்புளுக்கு மட்டும் தான் இட் வில் பி வேலிட் அண்ட் 31st ஆகஸ்ட் வரைக்கும் தான் இது இருக்கும். ஆனால் ஒரு 15 டேஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் வேலிடாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும், ஒரு மார்க்கெட்னா என்னன்றதை ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும். இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணேன், இப்போ சேனலாக இருக்கட்டும், டபுள் பாட்டமாக இருக்கட்டும், லோவர் டைம் ஃப்ரேமில் போய் மல்டி டைம் ஃப்ரேமில் முன்னாடியே என்ன நடக்கலாம். இப்போது என்னன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ இது எப்படி பார்க்கறது, ட்ரெண்ட் ரிவர்சல்னா எப்படி முன்னாடியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ட்ரேடர்ஸில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் உங்களோட ப்ரௌசர்ஸ்லாம் பார்த்தேன், உங்களோட கிளாஸ் பற்றி என்கொயரி பண்ணுறேன். ஆனால் என்னன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு மார்க்கெட்னாலே என்னன்னு தெரியாது, பேசிக்காகவே எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மார்க்கெட்டை பற்றி, நான்லாம் கற்றுக்க முடியுமான்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலாக ஒரு 5 வீடியோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே கொடுத்துருவாங்க. அந்த 5 வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்னா என்ன, ஒரு பேசிக்காக ஒரு சாமானிய மக்களுக்கு மார்க்கெட்னா என்னன்றதை புரிய வைக்கணுன்றதுக்காக நானே அந்த வீடியோஸை வந்து எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் டைப்பில் வந்து நான் அந்த வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 வீடியோ கொடுப்பாங்க. அதில் வந்து பேசிக் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 5 வீடியோவில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி நீங்கள் இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த 5 வீடியோ கொடுத்துருவாங்க. முதல்ல நீங்கள் அந்த 5 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸில் உட்காரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் வரும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஏன்னா நிறைய இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை சில பேர் வந்து என்ன சொல்கிறது, சார் நான் எனக்கு இங்கிலீஷே வராது, நான்லாம் கற்றுக்க முடியுமா, எல்லாருமே இதை கற்றுக்கலாம். என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியும். ஆல்ரைட். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல நீங்களும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடையணுன்றதுக்காக இந்த 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துருப்போம் என்னன்னா HDFC பேங்க்கோட வெயிட்டேஜ்லாம் கம்மி பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் நார்மலாக உங்களுக்கு ட்ரெண்டு வச்சு தான் நம்ம எப்போதுமே ட்ரேட் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது, அன்சர்டினிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெண்டு தெரிஞ்சவங்க வழி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மார்க்கெட் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் இப்போ கரண்ட் லெவல் ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 53,600 கரண்ட் லெவல் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இதை நம்ம வைக்கலாம். இன்னொன்று நம்ம என்னென்னா, இப்போ நாளைக்கு வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது மார்க்கெட் வந்து அங்கே பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதனால் நான் கொஞ்சம் தள்ளி நம்மளுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக அடுத்த சப்போர்ட்டு எங்கே இருக்கோ அங்கே வைக்கிறேன். அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 53,200 அந்த ரேஞ்சில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ கரண்ட் லெவலில் அது சப்போர்ட் தான், இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக 53,200 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது மார்க்கெட் இந்த லோ இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 52,000 உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு 1200 பாயிண்ட் கீழே இருக்குது, 200 பாயிண்ட். 53,000 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 52,000. அதுக்கு அடுத்த லோ மேஜராக எங்கே இருக்குன்னா இந்த பாட்டமில் இருக்குது. அது வந்து 50,000 ஓவரால் நான் சொல்கிறேன் 50,000ல் இருக்குது. நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது அப்படியே மேலே பார்க்கலாம். ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி போச்சுல, அதெல்லாம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 54,863. நிறைய பேர் வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் என்னன்னா, நம்ம இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸு, கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட். ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம்னா மேலே இருக்க சீலிங் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். ஆனால் அதுக்கு அடுத்த ஃப்ளோர் நம்ம போய் பார்க்கும்போது அது வந்து தரையாக இருக்கும். அதனால் நம்ம எங்கே இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீலிங்கும் தரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் முன்னாடி தரையாக இருந்தது, தரை மட்டும்தான் இருக்கும், அது சீலிங்காக மாறாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
முடியாது. அதனால சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸா மாறும், ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டா மாறும். எல்லாமே எத டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட கரண்ட் பொசிஷன் எங்க இருக்கோ அத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 54,800 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 56,000 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அது வந்து 57,000 டூ அந்த ஆல் டைம் ஹை 57,500 அந்த ரேஞ்சில் இருக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேலே 3 ரெசிஸ்டன்ஸு கீழே 3 சப்போர்ட். இந்த லெவல்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 53,200 அதை உடச்சா அடுத்த சப்போர்ட் 52,000 50,500 மேலே ரெசிஸ்டன்ஸ் 54,800 உடச்சா 56,000 அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 57,000 111 இதுதான் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது மட்டும் இல்லாமல் மற்ற பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அது மேஜராக வேணாம். என்னன்னா இங்கே கூட என்னன்னு சொல்கிற போடுவாங்க, அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் மேஜராக பார்க்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த விஷயங்கள் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then take care, bye.